வணக்கம் தோழர்களே. ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முதலமைச்சர் விஜய் முதல் முறையாக டெல்லி சென்று பிரதமர் மோடியை நேற்று மாலை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு ரொம்ப ஒரு குறுகிய காலமே 10 நிமிடமே நடந்திருக்கிறது. 10 நிமிடம்னா அந்த துண்டெல்லாம் போத்திட்டு அவர் இவருக்கு இது பண்ணிட்ட உடனே பூங்கொத்தெல்லாம் கொடுத்துட்ட உடனே பாராட்டெல்லாம் தெரிவிச்சிட்ட உடனே அப்புறம் பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் இருந்திருக்கும்னு தெரியல. அந்த பேச்சில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்றதும் தெரியல. ஆனால் நீங்கள் இங்கேருந்து கொண்டு போன எல்லா முதல்வர்களும் கொண்டு போகிற மாதிரி இவர் ஒரு மெமரண்டத்தை கொண்டு போயிட்டு அதை வந்துட்டு மோடி கிட்ட கொடுத்துருக்கிறாரு. அந்த விவரத்தை தான் வந்துட்டு செய்தி குறிப்பாக இதெல்லாம் மோடியிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் எடுத்துரைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி குறிப்பு வருது. ஆனால் உள்ளபடி பேசுனாங்களா என்ன அப்படின்றதான் தெரியல. அதில் வந்துட்டு தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு நீங்கள் அனுமதி தரணும் அப்படின்ற மாதிரி கேட்டதாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. தமிழ்தாய் வாழ்த்து தமிழக அரசனுடைய நிகழ்ச்சிகளில் பாடுறதுக்கு வந்துட்டு மோடியிடம் அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை. ஆனால் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னோம்னா அது தவறு. மற்ற விடயங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கறத விட தமிழ்நாடு இந்த விடயங்கள் எல்லாம் உங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கிறது என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் அவருடைய மனுவில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதும் தெரியவில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் 4:30 மணிக்கு பிரதமரை சந்தித்த திரு விஜய் அவர்கள் அதன் பிறகு 6:45 மணிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் திடீர்னு அது ரத்தாயிட்டு அமித்ஷா வந்துட்டு குஜராத் போயிட்டாரு. எப்போ வருவாருன்னு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதல் முறையாக டெல்லிக்கு வருகிறார். பல்வேறுபட்ட சிக்கல்கள் அவர் எதிர்கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் இருந்து இவரை வந்துட்டு வரவேற்றிருக்கணும், பேசியிருக்கணும், நிறைய பேச வேண்டியது இருந்திருக்கும். ஆனால் புறக்கணிச்சுட்டு அப்படியே போறாரு அப்படின்னோம்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்கின்ற கேள்வி அடிக்கிறது. ஏன்னா விஜய் வந்துட்டு ஆட்சி அமைக்கிறதுக்காக 5 காங்கிரஸ் எம்எல்ஏக்களினுடைய ஆதரவை பெற்றதிலிருந்து ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா விஜய் மீதும் தாவேகா மீதும் கோபமாக இருக்கிறார் அப்படின்ற செய்தியெல்லாம் மட்டும் வந்துச்சு. அவருடைய நீட்சியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா நீங்கள் காங்கிரஸோட போனீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சமிச்சை அது அப்படின்றது தெரியல. அது பொறுத்திருந்து பார்க்கணும். கட்டாயம் இதற்கு பின்னாடி அரசியல் இருக்கு. அடுத்தபடியாக 7:30 மணிக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்கார் நிதியமைச்சர். சந்திச்சு பேசியிருக்கிறாரு. அது என்ன பேசினாருன்றது வரை எதுவும் சொல்லப்படலை. அங்கேயும் போனார், பூங்கொத்தை கொடுத்தாரு, வந்துட்டாரு. ஆனால் இன்னைக்கு காத்தால சோனியா காந்தியும் ராகுல் காந்தியையும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கேயும் சந்திக்கிறதா இருந்த அந்த சந்திப்பு ரத்து செய்திருக்கிறாரு விஜய். ஏன்னா அதுக்கு முன்னாடி மோடி அரசனுடைய கேபினட் செக்ரட்டரி அமைச்சக செயலர் சோமநாதன் உள்ளிட்ட பல அதிகாரிகள் வந்துட்டு விஜயை சந்தித்து பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்றது தெரியாது. ஆனால் அவங்க பேசி முடிச்ச உடனே விஜய் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன் கார்கே இவங்களெல்லாம் அவங்களோட சந்திப்பை ரத்து பண்ணிட்டு உடனே 10:30 மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சி நீங்கள் மத்தியானம் வந்து சேர்ந்துட்டாரு. இதோட முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர், புதுசாக பொறுப்பேற்றவர், புதுசாக அரசியலுக்கு வந்தவர், அங்கே போய் அவர் எதிர்கொண்ட விடயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி அவரும் பேசலை, ஒன்றிய அரசும் பேசலை, நமக்கும் தெரியாது. ஆனால் விஜய் சொன்னார் எல்லாம் ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும், டிரான்ஸ்பேரண்ட்டாக இருப்போம் அப்படின்னாரு. இதுதான் டிரான்ஸ்பரன்சியாக என்ன அப்படின்றது புரியலை. இப்போ வந்திருக்கிறாரு, என்ன பேசுவார்ன்றது புரியலை. இன்னொரு பக்கத்தில் இந்த கட்சி மாற்றலை வந்துட்டு தாவேகா வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு தூண்டுறாங்க. அதிமுக வந்துட்டு கட்சி மாறி வரவங்களை அவங்களுடைய எம்எல்ஏ பதவிகளை வந்துட்டு ராஜினாமா பண்ண சொல்லிட்டு இவங்க தங்களுடைய கட்சியில் இணைச்சிக்கிறாங்க. அப்படி இது வரைக்கும் 4 பேர் இணைச்சிக்கிட்டாங்க. இன்னும் பலரும் காத்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு ஏற்கனவே இவங்க விஜய் அரசு கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்தின் மீது வாக்களித்தவர்கள் கட்சி மாற தடை சட்டத்தின் கீழ் இந்நேரம் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா அப்படியான ஒரு செயல் வந்துட்டு கட்சியினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர் நியமித்த கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்
ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கணும்னு சொல்லிட்டதுக்கு பிற்பாடு திரு எஸ்பி வேலுமணி, அப்புறம் சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலரும் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அப்படி 25 பேர் விஜய்க்கு ஆட்சிக்கு ஆதரவாக, நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிச்சிட்டாங்க. அதான் 144 வந்துச்சு. இப்போ என்ன நிலைமை அப்படின்னம்னா, இந்த கொரோனாவினுடைய உத்தரவை மதிக்காமல் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்த இவர்களுடைய இது பண்ணி இந்திய அரசமைப்பு சட்டப்பிரிவு சட்டத்தினுடைய அட்டவணை 10 படி, கட்சி மாறல் தடை சட்டத்தின்படி அவர்கள் பதவியில் நீடிக்க முடியாது. அது திட்டத்தெளிவாக இருக்கிறது. ஸோ அது தொடர்பாக வந்துட்டு அவங்கள பதவி நீக்கம் செய்யணும்னு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஒரு மனு கொடுத்துட்டாங்க. எஸ்பி வேலுமணி தரப்பில் அவங்கள எடப்பாடி பழனிசாமி தரப்பை பதவி நீக்கம் செய்யணும்ட்டு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. ஒன்றாயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, போய் சேர்ந்து நாங்கள் கொடுத்த மனுவை திரும்ப பெறுறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இங்கே சபாநாயகர்கிட்ட வந்துட்டு இதை பற்றி கேட்டபோது அவர் என்ன சொன்னார், நேற்று ஜெயஸ்ரீ பிரபாகரன், இது தொடர்பான முடிவை இன்னைக்கு நான் அறிவிக்கிறேன், உங்களை கூட்டி அறிவிக்கிறேன்னு பத்திரிகையாளர்கிட்ட சொன்னார். ஆனால் இன்னைக்கு காத்தால எதிர்த்து இது வரைக்கும் இந்த 6 மணி ஆச்சு, 6 மணி செய்தியும் போயிடுச்சு, இது வரைக்கும் அறிவிக்கலை. என்ன காரணம் தெரியல. ஏன்னா அவர் அறிவிச்சா ஒரே விடயம்தான், இந்த 25 பேரும் பதவி இழப்பாங்க, இவங்களுக்கு சேர்த்து இடைத்தேர்தலை நடத்தணும். அப்படியாப்பட்ட சூழல் வர வேணாம், எதையுமே சொல்லாத விட்டுறலாம், சபாநாயகர் தான் எல்லா அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்களா அப்படின்றதும் தெரியல. ஒருவேளை இது தொடர்பாக முடிவெடுக்கிறதுக்காக தான் அவசர அவசரமாக விஜய் 10 மணிக்கெல்லாம் புறப்பட்டு தமிழ்நாடுக்கு வந்திருக்கிறாரா, அதுவும் தெரியல. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது. நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை தருவோம் அப்படின்னாங்க. ஆனால் விஜய் போகிறதுக்கு முன்னாடி சோஃபாக்கள் போச்சு, அப்புறம் விஜய் போனார். இந்த சந்திப்புலாம் நிகழ்த்துறதுக்காக தான் அவர் முதல்ல போய்ட்டு ஸ்டாலினையும் பார்த்துருக்கிறாரு. ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்புன்றதை முதல்ல அப்படி ஒரு போக்கு காட்டிட்டு அவர் எல்லாரையும் சந்திச்சார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த எம்எல்ஏக்கள்லாம் நல்ல விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள், ஏகப்பட்ட பணம் பரிமாறப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதிமுக சேர்ந்த எம்பி தனபால் சொல்லியிருக்கிறார். அவர் இது தொடர்பாக விசாரணை நடத்தணும், சிபிஐ விசாரிக்கணும், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிக்கணும்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கைமாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. விஜய் என்ன சொன்னார், எங்களுடைய ஆட்சியில் ஊழல் இருக்காது, ஆனால் அவங்க எம்எல்ஏவே வாங்குறாங்க, எல்லாம் அவுட்ரைட் பர்ச்சேஸ் தான். இதுவரைக்கும் 4 பேர் வாங்கிட்டாங்க, இன்னும் எத்தனை பேர் வாங்க போகிறாங்கன்றது தெரியல. ஆதவர்ஜனா சொல்கிறாரு, இன்னும் அதிமுகவே காலி ஆகிடும், எல்லாரும் வந்துடுவாங்க, ஏன்னா உண்மையான அதிமுக தாவேகாதான்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படிலாம் அவர் பேசியிருக்காரு. சரி, இப்படியெல்லாம் ஒரு நிலை. இதுக்கு நடுவில் தான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு செய்தியை பவன் கல்யாண், ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர், ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது, நானெல்லாம் 15 வருஷமாக இந்த ஆந்திரா முழுவதும் தெருவாக சுற்றி நான் பரப்புரை பண்ணேன், ஆனால் என்னால் துணை முதலமைச்சராக தான் ஆக முடிஞ்சது. பக்கத்து ஸ்டேட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒருத்தர் வெறும் கட் அவுட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு முதலமைச்சராகவே ஆயிட்டாரு, எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, இப்படியெல்லாம் நிகழுதே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சிருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களே, விஜய்க்கு ஓட்டு போட்டவர்களே, அந்த முதலமைச்சர், அந்த துணை முதலமைச்சர் சொன்னதை கொஞ்சம் கருத்தில் போட்டுக்கோங்க. கட் அவுட் வச்சு ஆட்சி பிடிக்கலாம் தமிழ்நாட்டில் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் விஜய் பைத்தியம் இங்கே பிடிச்சிருக்குதா? நான் ஏற்றுக்கறல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் முடிவு இவிஎம்மால் நிர்ணயிக்கப்பட்டது தான். விஜய் வாங்கியிருக்கலாம், ஒரு 70-80 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் 1,72,00,000 ஓட்டு அப்படின்றது இது இவிஎம்ல செய்யப்பட்ட களவாணித்தனம் தான். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அவ்வளோ ஆதரவெல்லாம் இல்லை. சும்மா சொல்லிக்குவாங்க, குழந்தை சொல்லிச்சு, புள்ள சொன்னா, அதனால் அப்பா ஓட்டு போட்டார், இதெல்லாம் சும்மா பொருடா. சரிடா, நீ சொல்கிறாங்க தான் ஓட்டு போகிறான்னு போட்டு அங்கே மாற்றி போட்டு தாராளமாக வரலாம். இதெல்லாம் நான் செக் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆக இந்த பொய்யெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே குழந்தைங்கள்லாம் சொல்லி அப்பங்கள்லாம் ஓட்டு போட்டாங்க, அம்மாவெல்லாம் ஓட்டு போட்டாங்க, அதனால் ஒரு ஆட்சிக்கு வந்தாருன்னு சொல்கிறதுனா புருடா. உண்மை என்னென்னா இவிஎம்ல வச்சு பண்ணுறது. ஸோ பவன் கல்யாணுடைய கோபம் நியாயமானது தான். 15 வருஷமாக போராடி ஒரு மாநிலத்தில் அவரால் துணை முதலமைச்சராக தான் ஆக முடிஞ்சது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் 2.5 வருஷத்துலேயே ஒழுங்காக பரப்புரைக்கு கூட வராமல், பரப்புரை செய்யறதுக்காக பர்மிஷன் வாங்கின கூட்டங்கள் எல்லாம் ரத்து பண்ணிட்டு, கடைசியில் 4ஆம் தேதி அன்னைக்கு ஆஸ்திரேலியா போகிறதுக்கு டிக்கெட்டெல்லாம் கூட வாங்கி எடுத்து வச்சுட்டு இருந்தார் விஜய், கடைசியில் முதல்வர் ஆகிட்டார். அப்படின்றது அவருடைய கோபத்துக்கு நியாயமான காரணம் தான். ஆனால்
பாப்பா உண்மை என்னன்றது தெரியாதுல்ல. தெரிஞ்ச உடனே பவன் கல்யாணம் உணர்வாரு. இங்க இருக்கக்கூட பண்டிதர்கள் எல்லாம் கூட விஜய் ஜெயிச்சுட்டாரு, பெரிய அலைகளை அப்படிலாம் சொன்னாங்களே, அவங்களும் உணர்வாங்க. மீண்டும் சந்திப்போம் தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.